மக்களே, நம்ப கண்மணி அன்புடன் சீரியல்ல இதுவரைக்கும் யாருமே கொஞ்சமும் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மாபெரும் அதிர்ச்சி சம்பவம் நடந்திருக்கு. நம்ப உயிருக்கு உயிரான கண்மணிய நடுக்கடல்ல கொண்டு போய் கொடூரமாக தள்ளிவிட்டு கொலை செய்ய பார்த்துருக்காங்க. இப்படி ஒரு ஈவு இரக்கமற்ற கொடூரத்தை பண்ணது யாரு? அந்த வீட்ல இருக்கிறவங்களா இல்ல வெளியில இருக்கிற மர்ம எதிரிகளா? இத நினைச்சு பார்க்கும் போதே நமக்கு பகீர்னு இருக்கு. எப்பவுமே குடும்பத்துக்காகவே வாழ்ந்து மத்தவங்களோட சந்தோஷத்துக்காக தன் சொந்த ஆசைகளையெல்லாம் தியாகம் செய்ற அந்த நல்ல மனசு கொண்ட நம்ப கண்மணிக்கு இப்படி ஒரு நிலைமை வரும்னு யாருமே கனவுல கூட நினைச்சு பார்த்துருக்க மாட்டாங்க. தன்னோட குடும்பத்துல இருக்கிறவங்க தனக்கு எவ்வளோ பெரிய துரோகங்களை செஞ்சாலும் எவ்வளோ அவமானங்களை கொடுத்தாலும் அது எல்லாத்தையும் பொறுமையோட சகிச்சுக்கிட்டு அந்த குடும்பம் எக்காரணத்தை கொண்டும் பிரிஞ்சு போக கூடாதுன்னு எல்லாரையும் அனுசரிச்சு போற நம்ப கண்மணியை இப்படி இரக்கமே இல்லாம கடத்திட்டு வந்திருக்காங்க. வாங்க நேற்றைய எபிசோடுல என்னென்ன அதிர்ச்சியான விஷயங்கள் நடந்துச்சுன்னு விலாவாரியா பார்க்கலாம். இந்த எபிசோடு ஆரம்பத்துல பார்த்தீங்கன்னா ஒரு இருட்டான ரோட்டுல நம்ம ஹீரோ கார்த்திக்கும் அவரோட நண்பரும் ரொம்பவே பதற்றமா வேகமா நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ அந்த நண்பன் கார்த்திக்க பார்த்து ரொம்ப கோபமா, ஏண்டா அவள சும்மா விட்ட அப்படியே கழுத்த நெரிச்சு கொன்னுருக்க வேண்டியது தானன்னு ரொம்ப ஆக்ரோஷமா சத்தம் போடுறாரு. இவங்க யார பத்தி பேசுறாங்கன்னு நமக்கு ஒரு மிகப்பெரிய குழப்பமா இருக்கு. ஆனா எப்படியும் ஒரு நாள் இந்த உண்மை வெளியே வரும்னு கார்த்திக் ரொம்ப உறுதியா சொல்றாரு. அது மட்டுமில்லாம பைனாப்பிள் ஜூஸ் குடிச்சுட்டு நடந்த அந்த கலாட்டாவ பத்தியும் அவங்க பேசுறாங்க. இதையெல்லாம் வச்சு பார்க்கும் போது குடும்பத்துல குழப்பத்தை ஏற்படுத்துற அந்த பொறாமை பிடிச்ச வில்லி ஏதோ ஒரு பெரிய சதி வேலைய செஞ்சிருக்கான்னு மட்டும் நமக்கு நல்லா புரியுது. கண்மணிய யாரோ ஏமாத்தி தங்களுக்கு சாதகமா பயன்படுத்தி அவளுக்கு ஒரு பெரிய கெட்ட பேரை உருவாக்க திட்டம் போட்டுருக்காங்கன்னு கார்த்திக் இப்போ மெல்ல உணர்றாரு. கார்த்திக் எப்பவுமே கண்மணி மேல உசுரையே வச்சிருந்தாலும் குடும்பத்தோட அழுத்தங்களுக்கும் அவரோட கோபங்களுக்கும் நடுவுல மாட்டிக்கிட்டு தவிக்கிற ஒரு சாதாரண கணவன் தான். இந்த மர்மங்களை எல்லாம் பேசிக்கிட்டே அவங்க ஒரு பெரிய தங்கும் விடுதிக்கு வெளியில வராங்க. உள்ள போய் பார்த்தா நம்ப கண்மணிய அங்க காணோம். கண்மணிய காணோம்னு தெரிஞ்ச உடனே கார்த்திக் முகத்துல அப்படி ஒரு அதிர்ச்சியும் மரண பயமும் தொத்திக்குது. எங்க போனா நம்ப கண்மணி அப்படின்னு அந்த விடுதி முழுக்க சல்லடை போட்டு தேடி அலையுறாங்க. இருட்டு நேரமா இருக்கறதால எங்க தேடியும் அவளை கண்டுபிடிக்கவே முடியல. ஒருவேளை அவளுக்கு ஏதாவது பெரிய ஆபத்து வந்திருக்குமோன்னு கார்த்திக்கோட மனசு துடிக்குது. உடனே அவங்க நேரா அங்க இருக்கிற செக்யூரிட்டி ரூமுக்கு ஓடுறாங்க. அங்க பார்த்தா அந்த வாட்ச்மேன் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. அவன கோபமா தட்டி எழுப்பி கடந்த 2 மணி நேரமா இங்க என்ன நடந்துச்சுன்னு உடனே கேமராவை செக் பண்ணணும்னு சத்தம் போடுறாங்க. அந்த சிசிடிவி கேமராவுல பதிவான காட்சிகள அவங்க உற்று பார்க்கும் போது கார்த்திக்கோட இதயமே ஒரு நிமிஷம் நின்னு போயிடுது. ஆமா மக்களே, நம்ப கண்மணி தனியா ஒரு இருட்டான பாதையில ஏதோ ஒரு சுயநினைவு இல்லாதவள போல நடந்து போயிட்டு இருக்கா. கார்த்திக் உடனே அந்த வீடியோவை நிறுத்தி ஜூம் பண்ணி பார்க்க சொல்றாரு. கண்மணி பீச்சுக்கு போற வழிய நோக்கி நடந்து போறத அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. இந்த நடு ராத்திரியில கண்மணி ஏன் பீச்சுக்கு போகணும்? யாராவது அவள மிரட்டி அங்க வர வச்சாங்களாங்குற பயத்தோட கார்த்திக்கும் அவரோட நண்பனும் பீச்ச நோக்கி வேகமா ஓடுறாங்க. நேரம் விடிஞ்சு காலை நேரம் ஆயிடுச்சு. கார்த்திக்கும் அவரோட நண்பனும் பீச் மணல்ல ரொம்ப சோர்வாகவும் அதே சமயம் மிகுந்த பயத்தோடும் கண்மணிய தேடி அலைஞ்சுகிட்டு இருக்காங்க. கார்த்திக்கோட முகத்துல தன்னோட மனைவிய காணோமேங்குற தவிப்பு மிக தெளிவா தெரியுது. அங்க மீன் பிடிக்க வலைய தயார் பண்ணிட்டு இருக்குற சில மீனவர்களை பார்த்து கார்த்திக் தன்னோட மொபைல் போன்ல இருக்கிற கண்மணியோட போட்டோவை காட்டி இவளை எங்கேயாவது பார்த்தீங்களான்னு ரொம்ப கெஞ்சி கேக்குறாரு. அதுக்கு அந்த மீனவர், இன்னைக்கு நாங்க எல்லாம் வேலை நிறுத்தம் பண்ணிருக்கோம், அதனால எந்த படகும் கடலுக்குள்ள போகல. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யாரோ சில ஆட்கள் நிறைய பணம் கொடுத்து ஒரு புது படகை எடுத்துக்கிட்டு கடலுக்குள்ள போனாங்கன்னு ஒரு பகீர் தகவல சொல்றாரு. இத கேட்டவுடனே கார்த்திக்குக்கு தலையே சுத்திடுது. அந்த நேரத்துல சரியா குடும்பத்துல இருந்து அவரோட பெரியம்மா கார்த்திக்குக்கு போன் பண்றாங்க. எங்கடா இருக்கீங்கன்னு அவங்க கேட்க கார்த்திக் தங்களுக்குள்ள இருக்குற
பயத்த முழுசா மறைச்சுக்கிட்டு சாதாரணமாக பீச்ச சுத்தி பார்க்க வந்திருக்கோம்னு போய் சொல்லி சமாளிக்கிறாரு. வீட்ல இருக்கிற அந்த கண்டிப்பான மாமியாருக்கும் மத்த உறவினர்களுக்கும் உண்மை தெரிஞ்சா அவங்க இதயம் தாங்காதுன்னு கார்த்திக் தன்னோட மனவேதனைய ரொம்ப கஷ்டப்பட்டு மறைக்கிறாரு. எப்பவுமே குடும்ப முடிவுகள்ல அதிகமா ஆதிக்கம் செலுத்துற அந்த மாமியார் கண்மணிய சில நேரங்கள்ல ஆதரிச்சாலும் பல நேரங்கள்ல அவங்களுக்குள்ள இருக்கிற தவறான புரிதல்கள் குடும்பத்துல மிகப்பெரிய புயல கிளப்பி இருக்கு. அடுத்த காட்சியில நடுக்கடல்ல ஒரு சிறிய படகு தள்ளாடியபடி போயிட்டு இருக்கு. அந்த படகுல நம்ம கண்மணிய சில கொடூரமான ரவுடிகள் கடத்தி வச்சிருக்காங்க. கண்மணியோட 2 கைகளும் அந்த படகோட கம்பியோடு சேர்த்து மிக இறுக்கமா பெரிய கயிறால கட்டப்பட்டிருக்கு. நம்ம கண்மணி வலியாலும் மரண பயத்தாலும் துடிதுடிச்சு அழுதுகிட்டு இருக்கா. என்ன விட்டுடுங்க, நீங்க எல்லாம் யாரே, என்ன எதுக்காக இங்க கடத்தி வந்தீங்க, என்ன என் குடும்பத்தோட சேர்த்துடுங்கன்னு அவ கதறி அழுற காட்சி பாக்குற நம்ம எல்லாருடைய கண்கள்லையும் கண்ணீர வர வச்சிடும். எப்பேற்பட்ட கடினமான சூழ்நிலையா இருந்தாலும் மனதளவுல மிகுந்த தைரியத்தோட எல்லாத்தையும் எதிர்கொள்ற கண்மணி இன்னைக்கு நம்பியவங்களால ஏமாற்றப்பட்டு நடுக்கடல்ல மரணத்தோட விளிம்புல நின்னு தத்தளிச்சுகிட்டு இருக்கா. ஆனா அந்த ரவுடிகள் அவளோட கண்ணீரை பார்த்து கொஞ்சம் கூட இரக்கப்படாம அவளை ரொம்ப மோசமா மிரட்டுறாங்க. அவளுக்கு வரப்போற ஆபத்தை நினைச்சு கண்மணி உசுறு போற அளவுக்கு கதறி அழுகுறா. இந்த கடத்தல் சதிக்கு பின்னாடி யாரு இருக்காங்கன்னு பார்த்தா ஒரு சொகுசு விடுதியோட அறையில பச்சை நிற சட்டை போட்ட ஒருத்தன் ரொம்ப பதற்றமா போன்ல யாரு கூடயோ பேசிட்டு இருக்கான். அதே சமயம் கருப்பு நிற டிஷர்ட் போட்ட ஒரு பொண்ணும் அவளோட அறையில ரொம்ப டென்ஷனா அந்த போன் கால பேசுறா. இவங்க 2 பேரும் தான் இந்த மொத்த சதிக்கும் காரணமான அந்த நெகட்டிவ் கேரக்டர்கள்னு நமக்கு நல்லா புரியுது. குடும்பத்துல எப்பவுமே பிரச்சனைகளை உருவாக்கி எல்லார் மனசுலையும் விஷத்தை விதைச்சு எல்லாரையும் கண்மணிக்கு எதிரா திருப்புற அந்த கொடூரமான பொண்ணு தான் இந்த கடத்தலுக்கு முழு காரணமா இருக்கணும். அந்த போன்ல அவங்க கண்மணிய உடனே தீர்த்து கட்ட சொல்லி உத்தரவு கொடுக்குறாங்க. உடனே நடுக்கடல்ல இருக்கிற அந்த மெயின் ரவுடி மத்தவங்கள பார்த்து நாம போலீஸ் கிட்ட மாட்டாம தப்பிச்சு போகணும்னா இவள அப்படியே கடல்ல வீசி கொன்னுடணும்னு ரொம்ப கொடூரமாக சொல்றான். இத கேட்ட கண்மணிக்கு மரண பயத்துல ரத்தமே உறைஞ்சு போயிடுது. வேண்டாம், என்ன கொன்னுடாதீங்கன்னு அவ கைகூப்பி கதறுறா. ஆனா அந்த ஈவு இரக்கமற்ற மிருகங்கள் கண்மணியோட கைகள்ல கட்டியிருந்த கயிற அவுத்து விட்டு அவளை வலுக்கட்டாயமா கடலை நோக்கி இழுத்துட்டு போறாங்க. கண்மணி அவங்க கிட்ட இருந்து தப்பிக்க எவ்வளவோ திமிரி போராடுறா. ஆனா அந்த கொடூரர்களோட பலத்துக்கு முன்னாடி அவளால தாக்குப்பிடிக்க முடியல. அவங்க கண்மணிய தூக்கி அந்த ஆழமான கடலுக்குள்ள ஈவு இரக்கமே இல்லாம மிக கொடூரமாக வீசி எறியுறாங்க. கரை ஓரத்துல கார்த்திக் எப்படியாவது ஒரு படக வாடகைக்கு எடுத்துக்கிட்டு நடுக்கடலுக்கு போய் தன் உசுரான கண்மணிய காப்பாத்தணும்னு பல மீனவர்கள் கிட்ட கெஞ்சி கூத்தாடி கேக்குறாரு. கடைசியா ஒரு மீனவர் அவங்களுக்கு உதவி செய்ய சம்மதிக்கிறாரு. கார்த்திக்கும் அவரோட நண்பனும் உடனே அந்த படகுல ஏறி நடுக்கடல நோக்கி மிக வேகமா சீறி பாய்ஞ்சு போறாங்க. கார்த்திக்கோட கண்கள் அந்த பரந்த கடல்ல தன்னோட கண்மணிய எப்படா பாப்போம்னு தேடி அலையுது. கார்த்திக்குக்கு கண்மணி மேல எவ்வளவோ கோபங்களும் குடும்ப அரசியலால பல மனக்கசப்புகளும் இருந்தாலும் அவ உசுருக்கு ஒரு ஆபத்துன்னு தெரிஞ்சவுடனே அவரால அத தாங்கிக்கவே முடியல. தன் உசுர கொடுத்தாவது கண்மணிய காப்பாத்தியே தீரணும்னு கார்த்திக் கடலை பார்த்து தவிப்பதும் அவர் கண்கள்ல வழியுற அந்த காதல் கலந்த கண்ணீரும் கார்த்திக்கோட உண்மையான அன்பை நமக்கு ரொம்ப அழகா காட்டுது. கடலுக்குள்ள விழுந்த நம்ம கண்மணிக்கு சுத்தமா நீச்சல் தெரியாது. அவ மூச்சு விட முடியாம தண்ணில தத்தளிக்கிறா. அவளோட உடம்பு மெல்ல மெல்ல அந்த ஆழமான இருட்டு கடலுக்குள்ள மூழ்க தொடங்குது. சரியா அதே நேரத்துல கார்த்திக்கோட படகு அந்த இடத்துக்கு நெருங்கி வருது. கார்த்திக் அந்த ரவுடிகள் இருக்கிற படக பார்த்துடுறாரு. ஆனா அங்க கண்மணி இல்லங்குறத உணர்ந்த மறுநிமிஷம் கார்த்திக்கோட இதயமே சுக்குநூறா உடைஞ்சு போயிடுது. கண்மணிய அவங்க கடலுக்குள்ள வீசிட்டாங்கங்குறத புரிஞ்சுகிட்ட கார்த்திக் ஒரு செகண்ட் கூட யோசிக்காம தன் உசுர பத்தி கொஞ்சமும் கவலைப்படாம அந்த நடுக்கடல்ல ஒரு உண்மையான ஹீரோவா பாய்ஞ்சு குதிக்கிறாரு. பொறுப்புகளுக்கும் பாசத்துக்கும் நடுவுல போராடுற கார்த்திக் இன்னைக்கு தன் மனைவிக்காக தன் உசுரையே துச்சமா நினைச்சு குதிக்கும் இந்த செயல் பாக்குற எல்லாரையும் புல்லரிக்க வைக்குது. கடலுக்கு
அடியில கார்த்திக் கண்மணிய தேடி வேகமா நீந்துறாரு. அவரோட கண்கள் அவள தேடி தவிக்குது. அங்க கண்மணி மயக்க நிலையில தண்ணிக்குள்ள மூழ்கிட்டு இருக்கிறத அவர் பாக்குறாரு. உடனே அவள நோக்கி அதிவேகமா நீந்தி போய் அவள தன்னோட கைகளால இறுக்கமா தாங்கி பிடிக்கிறாரு. தண்ணிக்கு அடியில மயக்கமா இருக்குற கண்மணியோட முகத்த 2 கைகள்லையும் ஏந்தியபடி கார்த்திக் அவள பாக்குற அந்த பார்வையில எத்தனையோ வலிகளும் வேதனைகளும் அன்பும் காதலும் கலந்து ததும்புகிட்டு இருக்கு. இதோட இந்த ஒரு பிரமாதமான எபிசோடு முடிவடையுது. நாளைக்கு என்ன நடக்கும்னு நினைச்சா நமக்கு இப்போவே ரொம்ப பதற்றமா இருக்கு மக்களே. எனக்கு தெரிஞ்ச 3 முக்கியமான விஷயங்கள் நாளைக்கு நடக்கும். 1. கார்த்திக் கண்டிப்பா கண்மணிய காப்பாத்தி பத்திரமா கரைக்கு கொண்டு வந்துடுவாரு. கண்மணிக்கு சுயநினைவு வந்ததும் இந்த கொடூரமான சதிய செஞ்சது யாருங்குற உண்மைய கார்த்திக் முழுசா தேடி கண்டுபிடிப்பாரு. 2. கார்த்திக் அந்த ரவுடிகள சும்மா விடமாட்டாரு. அவங்கள அடித்து துவம்சம் செஞ்சு கண்மணிக்கு இந்த நிலைமைய உருவாக்குன அந்த உண்மையான எதிரிய கார்த்திக் அவரோட குடும்பத்தின் முன்னாடி இழுத்துட்டு வந்து நிறுத்துவாரு. அப்போ அந்த வீட்ல ஒரு மிகப்பெரிய பூகம்பமே வெடிக்க போகுது. 3. அந்த கொடூரமான வில்லியோட உண்மையான முகம் கிழித்தெறியப்படும். அந்த கண்டிப்பான மாமியார் முன்னாடியே எல்லா உண்மைகளும் உடைஞ்சு சிதறப்போகுது. அதுக்கு அப்புறம் குடும்பத்துல இருக்கிற மத்த உறவினர்கள் எப்படி இதற்கெல்லாம் பதில் சொல்ல போறாங்க? கண்மணிக்கு நடந்த இந்த கொடுமைக்கு என்ன நியாயம் கிடைக்க போகுதுங்கிறது தான் மிகப்பெரிய எதிர்பார்ப்பா இருக்கு. தொடர்ந்து நம்ம சேனலோடு இணைந்திருங்கள் மக்களே. இது போன்ற சுவாரஸ்யமான சீரியல் கதைகளை நாம தினமும் விரிவாக பார்க்கலாம்.